இதுக்கு போகிறதுக்கான பாதைகள் தான் காட்டப்பட்டிருக்காய் பாருங்கள். க்ரீனில் இந்த லைட் க்ரீன் ஒரு ஹோடு சந்திரிக்கி, கீழால் வளைஞ்சி போகிற ஒரு பாதை சந்திரிக்கி, மேலால் வளைஞ்சி போகிற ஒரு பாதை சந்திரிக்கி. அப்போ 3 பாதைகள் தந்திரிக்கி. இப்போ இங்கே கேள்வி என்னென்னா, இந்த ஏயிலிருந்து பியினூடாக சிக்கு செல்வதற்கு இருக்கிற பாதைகள எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்கார். எத்தனை வழியால் சியை சென்றடைய முடியும் கேட்கார். பாருங்கள், இப்போ ஏயிலிருந்து சிக்கு போகிறதுக்கு இந்த நேர்கோடு வழியாக செல்லலாம் தானே. இந்த க்ரீன் கலர் நேர்கோடு வழியாக இதிலிருந்து இதுக்கு போகலாம். இது ஒன்று. அதே நேரம் இந்த நேர்கோட்டால் வந்து கீழே வளைஞ்ச பாதையால் ஒரு தரம் போய் சேரலாம் தானே. அப்போ இதுவும் ஒரு பாதை. அதே போல் நேர்கோட்டால் வந்து மேலால் வளைஞ்ச ஒரு பாதை இருக்குது தானே, அதுக்குள்ளாலையும் போய் சி அடையலாம் தானே. அப்போ எத்தனை இருக்கு? இப்படி ஏலேருந்து பிக்கு நேர்கோட்டுக்கு வந்தால் பியிலேருந்து சிக்கு போகிறதுக்கு 3 பாதைகள் இருக்கு. அப்போ இப்போ 3 கண்டுபிடிச்சிட்டேன். அதே போல தான் கீழால் வளைஞ்சி வர பாதை தானே. இந்த பாதையால் ஏயில இருந்து பிக்கு வந்தீங்கன்றால், இந்த பாதையால் ஏயிலேருந்து பிக்கு வந்தீங்கன்றால் பியிலேருந்து சிக்கு போகிறதுக்கு 3 சாய்ஸஸ் இருக்குது உங்களுக்கு. ஒன்று, கீழால் வந்து இந்த பாதையினூட வந்தால் பியிலேருந்து சிக்கும் கீழால் வளைஞ்ச பாதையினூடாக போக இயலும். ஒன்று. அதே போல் வளைஞ்ச பாதையால் வந்தால் பியிலேருந்து சிக்கு நேரான பாதையால் போக இயலும். அப்போ அடுத்த வழி